ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 9ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்று பெரியார் படத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்று இரவு 10 மணிக்கு நிகழ்வு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானதை எதிர்த்த மனு தள்ளுபடி. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் உள்ள மனுவை நிராகரித்த உயர்நீதிமன்றம். ஜிஎஸ்டி குறைப்பால் 33 அங்குலத்திற்கு மேல் உள்ள தொலைக்காட்சிகளின் விலை குறைகிறது. 2000 ரூபாய் முதல் 23,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு. 18 விழுக்காடாக குறைக்கப்பட்ட ஏசி மீதான ஜிஎஸ்டி 1500 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை விலை குறையும் என கணிப்பு. சிறிய ரக கார்கள் மீதான ஜிஎஸ்டி 10 விழுக்காடு குறைப்பு. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரின் விலை 62,000 ரூபாய் வரை குறையும் என கணிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் டிக்கெட் மீதான ஜிஎஸ்டி 28 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடாக உயர்வு. 1000 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டின் விலை இனி 1400 ரூபாயாக அதிகரிக்கும். ஜிஎஸ்டி மூலம் 8 ஆண்டுகளாக ஏழை மக்களை கசக்கி பிழிந்தது மத்திய அரசு. தற்போது தவறை உணர்ந்து திருந்தி இருக்கிறது என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். ஜிஎஸ்டியை குறைத்தது வரலாற்று முடிவு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு. புதிய சீர்திருத்தம் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் இபிஎஸ் பேச்சு. நாட்டின் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் தொடர்ந்து 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம். சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 2ஆம் இடம். ஓணம் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து கேரளா செல்லும் விமானங்களின் கட்டணம் பல மடங்கு உயர்வு. திருவனந்தபுரத்துக்கு 19,000ஆகவும் கொச்சிக்கு 11,000 ரூபாயாகவும் அதிகரிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர சோதனை. ஓசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பாலம் சீரமைப்பு பணிகள் மந்தகதியில் நடப்பதால் மக்கள் அவதி. கடலூரில் தண்ணீர் வாளிக்குள் விழுந்து 1.5 வயது குழந்தை உயிரிழப்பு. விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென உயிரிழந்தது குறித்து விசாரணை. சென்னையில் அடுத்த மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் கட்டாயம் என தகவல். மீறினால் நாயின் உரிமையாளர்களுக்கு 3,000 ரூபாய் அபராதம் விதிக்க திட்டம். யமுனை ஆற்றை ஒட்டியுள்ள சாலைகளில் தேங்கிய வெள்ள நீர். தண்ணீரில் தத்தளித்து சென்ற வாகனங்கள். ஜம்மு காஷ்மீரில் நீடிக்கும் கனமழையால் செனாப் ஆற்றில் குறையாத வெள்ளம். பக்லிகர் மற்றும் சலால் அணைகளிலிருந்து சீறி பாயும் தண்ணீர். விசாரணைக்கு ஆஜராகுமாறு கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவானுக்கு அமலாக்கத்துறை சம்மன். சூதாட்ட செயலியை பிரபலப்படுத்தியது தொடர்பாக விசாரிக்க அழைப்பு. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 9ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்று பெரியார் படத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்று இரவு 10 மணிக்கு நிகழ்வு.
அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானதை எதிர்த்த மனு தள்ளுபடி. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் உள்ள மனுவை நிராகரித்த உயர்நீதிமன்றம். ஜிஎஸ்டி குறைப்பால் 33 அங்குலத்திற்கு மேல் உள்ள தொலைக்காட்சிகளின் விலை குறைகிறது. 2000 ரூபாய் முதல் 23,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு. 18 விழுக்காடாக குறைக்கப்பட்ட ஏசி மீதான ஜிஎஸ்டி 1500 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை விலை குறையும் என கணிப்பு. சிறிய ரக கார்கள் மீதான ஜிஎஸ்டி 10 விழுக்காடு குறைப்பு. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரின் விலை 62,000 ரூபாய் வரை குறையும் என கணிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் டிக்கெட் மீதான ஜிஎஸ்டி 28 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடாக உயர்வு. 1000 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டின் விலை இனி 1400 ரூபாயாக அதிகரிக்கும். ஜிஎஸ்டி மூலம் 8 ஆண்டுகளாக ஏழை மக்களை கசக்கி பிழிந்தது மத்திய அரசு. தற்போது தவறை உணர்ந்து திருந்தி இருக்கிறது என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். ஜிஎஸ்டியை குறைத்தது வரலாற்று முடிவு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு. புதிய சீர்திருத்தம் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் இபிஎஸ் பேச்சு. நாட்டின் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் தொடர்ந்து 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம். சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 2ஆம் இடம். ஓணம் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து கேரளா செல்லும் விமானங்களின் கட்டணம் பல மடங்கு உயர்வு. திருவனந்தபுரத்துக்கு 19,000ஆகவும் கொச்சிக்கு 11,000 ரூபாயாகவும் அதிகரிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர சோதனை. ஓசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பாலம் சீரமைப்பு பணிகள் மந்தகதியில் நடப்பதால் மக்கள் அவதி. கடலூரில் தண்ணீர் வாளிக்குள் விழுந்து 1.5 வயது குழந்தை உயிரிழப்பு. விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென உயிரிழந்தது குறித்து விசாரணை. சென்னையில் அடுத்த மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் கட்டாயம் என தகவல். மீறினால் நாயின் உரிமையாளர்களுக்கு 3,000 ரூபாய் அபராதம் விதிக்க திட்டம். யமுனை ஆற்றை ஒட்டியுள்ள சாலைகளில் தேங்கிய வெள்ள நீர். தண்ணீரில் தத்தளித்து சென்ற வாகனங்கள். ஜம்மு காஷ்மீரில் நீடிக்கும் கனமழையால் செனாப் ஆற்றில் குறையாத வெள்ளம். பக்லிகர் மற்றும் சலால் அணைகளிலிருந்து சீறிப்பாயும் தண்ணீர். விசாரணைக்கு ஆஜராகுமாறு கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவானுக்கு அமலாக்கத்துறை சம்மன். சூதாட்ட செயலியை பிரபலப்படுத்தியது தொடர்பாக விசாரிக்க அழைப்பு.